எல்லா நாளும் விரதம்னே இப்படியே போயிட்டுருக்கு. இன்னைக்கு காலையிலே போய் சிக்கன் வாங்கி குழம்பு வச்சாச்சு. நம்ம தான் விரதம் இருக்கோன்னா பசங்களையும் சேர்த்து போட வேண்டியதாக இருக்குது. அதனால் காலையிலே இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சாச்சு. இந்த பக்கம் தோசை, முட்டை தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். பசங்களுக்கு திருப்தியாக சாப்பாட்டை கொடுத்துர்லான்னு. அப்படியே நம்ம வீட்டில் வளர்ந்த கோழி தான் அது. அதிகாலை 5 மணிலேருந்து கூவிக்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் தொந்தரவாக இருக்குது. அதனால் அந்த கோழியை பிடிச்சி ஒன்று வெட்டிக்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி. இது நாட்டுக்கோழி, நம்ம வீட்டில் வளர்த்த கோழி தான். இதே மத்தியானத்துக்கு தண்ணி குழம்பா வச்சுக்கலான்னு இதுவும் எடுத்துக்கிட்டுருக்கேன். தோசையும் ரெடி ஆகிட்டு, இல்லை சிக்கன் குழம்பை வச்சு அப்படியே பசங்களுக்கு கொடுத்துடலாம். தோசைக்கு இந்த சிக்கன் குழம்புக்கு நல்லாயிருக்கும், இட்லி கூட சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதான் காலையில் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். இந்த நாட்டுக்கோழியை நல்லா வேக வச்சு தண்ணியை எடுத்து கொஞ்சம் மிளகு, ஜீரகம், உப்பு எல்லாமும் கலந்துக்கணும். கலந்து இதை குடித்தோம்னா சளிக்கு ரொம்பவே நல்லது. லஞ்சு சூடான சாதம், நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு. இது மாதிரி தண்ணியாக வச்சோம்னா நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லெண்ணெய் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கிடலாம். முட்டை வறுவல், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் மத்தியானம் லஞ்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்.